அண்மை செய்தி காணாமல் போன தனது தாயை கண்டுபிடித்து தரக்கோரி வளர்ப்பு மகன் தாக்கல் செய்த வழக்கு. இதில் வளர்ப்பு மகனுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. வழக்கின் விவரம் என்ன? நிச்சயமாக திண்டுக்கலைச் சேர்ந்த செல்வ கணேஷ் என்பவர் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த ஆட்கொணர்வு மனுவில் தனது தாய், அதாவது தன்னை வளர்த்து எடுத்த தாய் காணாமல் போய்விட்டதாகவும் அவருக்கு 72 வயது மூதாட்டியாக இருப்பதால் அவரை உடனடியாக மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தனக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதிகள் இளந்திரியனுடைய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி ஆஜராகி, இந்த வழக்கு ஒரு விசித்திரமான வழக்கு, இவருக்கு தாய் கிடையாது, ஆகையால் இவரை ஒரு மூதாட்டி எடுத்து வளர்த்துள்ளால் அவருக்கு சொத்து மதிப்புகள் அதிகமாக இருப்பதால் தனது மகன் அதிகமாக இவர் சொத்துக்களை போர்ஜரியாக மாற்றி டாக்குமெண்ட் செய்துள்ளதாகவும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததால் தனது தாய் தற்போது திண்டுக்கல்லில் உள்ள ஒரு காப்பகத்தில் பத்திரமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தாயையும் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அந்த தாயிடம் நீதிபதிகள் நேரடியாக விசாரணை மேற்கொண்ட போது அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். தனது வளர்ப்பு மகன் தனக்கு மிகவும் சொத்துக்களை கேட்டு தொல்லை கொடுப்பதாகவும் தன்னை மிரட்டி சில ஆவணங்களில் கையெழுத்து பெற்றதாகவும் இதனாலேயே தன் உயிருக்கு பயந்து தற்போது ஒரு காப்பகத்தில் தான் பத்திரமாக இருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்தான் தற்போது நீதிபதி மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். அபராதம் விதித்தது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் மாவட்ட பதிவாளர், அதாவது பத்திரப்பதிவுத்துறை பதிவாளர் மூதாட்டியினுடைய புகார் குறித்து விசாரிக்க வேண்டும். விசாரித்து முறைகேடாக ஏதேனும் ஆவணங்கள் மாற்றப்பட்டிருந்தால் அதை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவையும், அதே போல தனது வளர்ப்பு மகனால் ஏதேனும் அவருக்கு அச்சுறுத்தல், உயிர் அச்சுறுத்தல் இருக்குதா என்பது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரணை செய்து அதன் அடிப்படையில் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். மேலும் இந்த ஆட்கொணர்வு மனுவை 1 லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.